வந்து பார்த்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு ஒரு 12-13 வருஷம் கழிச்சு யாருடைய கையில் வருது? உமர் ரலியல்லாஹு கையில் வருது. உமர் ரலியல்லாஹு கையில் வந்து அந்த நிர்வாகம் முஸ்லீம்களுடைய கையில் வந்து ஜெருசலத்துடைய நிர்வாகம் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருடங்கள் முஸ்லீம்கள் கையிலேயே ஜெருசலம் வந்து இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் யூதர்கள் அங்கே குடியேறுவதற்கு அனுமதி கிடையாது. இது வேர்ல்டு டாக்குமெண்ட். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேர்ல்டு டாக்குமெண்ட் இன்னைக்கும் வந்து அது வந்து மியூசியம்ல எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. யூதர்களை வந்து அந்த இடத்துல குடியமர்த்த கூடாது அப்படின்னு சொல்லி விதியை வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதியோடைய பாலிசி கூட எப்படி மாறி போச்சு. மாறி என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் யூதர்கள் வந்து குடியிருக்கலாம், யூதர்களுக்கு வந்து அங்கே உரிமை இருக்குன்னு சொல்லி ஹலீஃபாவுக்கு மாற்றமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முகமது பின் சல்மான் வந்து அவர் கொடுக்குறாரு. இது வந்து குலஃபாய ராஷிதீன்களுக்கு மாற்றமான ஒரு வழிமுறை. ஏன்னா சலஃபுகளுடைய மன்னஜை பின்பற்றக்கூடிய இவர்கள் சலஃபுகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் சலஃபி உலமாக்கள் வந்து இதை வந்து கண்டுக்கிறதும் இல்லை. இன்னைக்கு வந்து சவுதி வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. தன்னுடைய அந்த இஸ்லாமிய அடையாளத்தை படிப்படியாக அது இழந்துகிட்டே வருது. அது பார்த்தீங்கன்னா ஷைத்தானுடைய பண்டிகையான ஹாலோவீனை வந்து கொண்டாடப்படுது. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய மியூசிக் பார்ட்டிகள் வந்து நடக்குது. மதுவுக்கு வந்து கூட அனுமதி தரப்போறதா சொல்றாங்க. தியேட்டர் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. விளையாட்டு போட்டிகள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆண்கள் பெண்கள் கலந்து ஒரு பப்ல போய் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் வந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன இருக்கோ அது அப்படியே இன்னைக்கு வந்து அடாப்ட் பண்ணி இவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் சலஃபு உலமாக்கள் பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து வந்து எந்த ஒரு தாவாவும் வந்து செய்கிறது இல்லை. ஏன்னா நாம் வந்து பெருமையாக காட்டுறதே என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், சவுதியை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாருங்கள், அங்கே வந்து எவ்வளோ வந்து ஒரு தூய்மையான ஒரு முறை இருக்குது, இஸ்லாத்துடைய ஒரு சில பறக்கத்தாவது அதில் மிஞ்சி இருக்குன்னு சொல்லி நம்ம காட்டுறோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது படிப்படியாக வந்து அது எல்லாமே அது இழந்துட்டு வர்றது வந்து நமக்கெல்லாம் வேதனையாக இருக்குது. அது சலஃபுகள் வந்து அவங்க வந்து கடமைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துலேயே இருந்து தாவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வலியுறுத்தினா அப்படின்னா அது முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அது வந்து சத்தியத்தை சொல்லக்கூடியதில் ரொம்ப உறுதியானவர்கள் சலஃபுகள் இல்லையா? அப்போ வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம்.